நீ கடக்க முடியாது நினைக்கிற அந்த மாசம் அற்புதத்தின் மாசமாய் கர்த்தர் கடந்து போக செய்வார். நீ கொஞ்சம் திரும்பி பார், உன் தேவன் உனக்கு எவ்வளவு நன்மை இந்த மாசத்துல செய்திருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்திருக்கிறார். உன் கண்களை கண்ணீருக்கு விலக்கி காத்திருக்கிறார். உன் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன். திசை 4 அடைந்தாலும் எனக்கான ஒரு திசை திறந்திருக்கிறது. ஆமென். தேவனுடைய மனசு உங்களால மாத்த முடியும் தெரியுமா? ஆண்டவரே 10 பேர் இருந்தா நீங்க சாவடிக்க மாட்டீங்க. ஆப்பா சரி, இவ்வளவு கேட்டதுக்கு என் ஊழியக்காரன் கேட்கும்போது, என் சிநேகிதன் கேட்கும்போது நான் செய்ய தர்ப்பணம். இந்த 10 பேர் இருக்கிறவர்களும் சபையை யாரும் டச் பண்ண முடியாது. 10 நீதிமான்கள் ஜெபிக்கும் போது சபையை யாரும் தொட முடியாது. 10 நபர்கள் கர்த்தருக்காக நிற்கும் போது யாரும் உன்னை அண்ட முடியாது. ஆபிரகாம் கிட்ட எப்பவுமே ஒரு படை இருந்துச்சுங்க. லோத்து கிட்ட எவனும் இல்லை பாருங்களேன். சுயநலம் உள்ளவங்கிட்ட எவனும் இருக்க மாட்டான். ஆண்டவருக்காக வாழ்றவங்க கிட்ட தான் ரொம்ப பேர் இருப்பான். ஆமா, கொடுக்கிறவங்க கிட்ட ரொம்ப பேர் இருப்பாங்க. எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாரு. ரொம்ப பேரும் கூட சிநேகர்களை சம்பாதித்து கொண்டே இருக்கலாம். பணம்யா பணம் போடியா, சிநேகரை சம்பாதிக்கலாம். நாளைக்கு இறக்க போறோம். நாளைக்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர் நிக்க வைக்க போறாரு. எந்த அளவுக்கு விழுந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம எழுப்ப போகிறோம். எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டோமோ அந்த அளவுக்கு களிப்பாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். உன் சிநேகருக்காக வேண்டல் செய், உன் சிறையிருப்பு மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார்.